अस्मत्गुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்வாறுமுய்ய அவர்களுரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து அகலகில்லே நிறையுமென் அலர்மேல் மங்கை உரை மார்பா நிகரில் புகழாய் உலகம் உன்னுடையாய் என்னையாழ்வானே நிகரிலமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழொன்னில்லாவடியேன் உன்னடிக்கீழமர்ந்து புகுந்தேனே அகில புவன ஜன்மஸ்தேம பங்காதிலீலே வினத விவித பூத உராதரக்ஷைகதீக்ஷே ஸ்ருதிசரசி விதீப்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே பவது மம பரஸ்மின் சேமுழி பக்திரூபா श्रीमान वेंकटनाथार्य कवितार्किककेसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि ஸ்ரீரங்கநாதனுடைய பாதுகைகளை குறித்து ஓரிரவிலே 1000 ஸ்லோகங்களை கொண்ட பாதுகா சகஸ்ரம் என்கிற ஸ்தோத்திரத்தை வேதாந்த தேசிகன் அருளி செய்துள்ளார். ஒவ்வொரு ஸ்லோகத்திலேயும் பாதுகையினுடைய பெருமை ஒவ்வொரு விதமாக எடுத்துரைக்கப்படுகிறது. அதிலேயும் முக்கியமாக பல பல ஸ்லோகங்களாலே ராமாவதார காலத்திலே அந்த பாதுகைக்கு உண்டான சிறப்பு அது வால்மீகி மகர்ஷியாலே பலவிதமாக எடுத்துரைக்கப்பட்டிருக்கிறது. அவற்றிலுள்ள நுட்பங்களை எல்லாம் அற்புதமான ஸ்லோகங்களாலே அருளி செய்கிறார் வேதாந்த தேசிகன் என்று பார்க்கிறோம். அதிலே இப்பொழுது நிர்யாத்தனா பத்ததி என்று மறுபடியும் ராமபிரானிடத்திலே போய் அந்த பாதுகை சேருகிறது அல்லவா. ராமபிரான் ராவணனை வதம் செய்துவிட்டு மறுபடியும் அயோத்திக்கு வந்து பட்டாபிஷேகம் செய்து கொண்டான். அப்பொழுது அந்த பாதுகை ராமபிரானுடைய திருவடிகளிலே அடைந்து விட்டது. அதை பற்றிய விஷயங்களை எல்லாம் மிக அழகாக எடுத்துரைக்கிறார் என்று பார்த்து வருகிறோம். அதில் 235வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் என்ன தெரிவிக்கிறார்? ராமபிரான் அவனிடத்திலே மறுபடியும் ராஜ்யம் ஒப்படைக்கப்பட்டது, அதை பாதுகைதான் ஒப்படைத்தது என்பது போல அந்த அர்த்தத்தை மிக அழகாக தெரிவிக்கிறார். அதாவது ராமபிரான் இல்லாத காலத்திலே அந்த ராஜ்யத்தை நன்றாக பரிபாலித்து ராமபிரான் திரும்பி வந்தவுடனே அந்த பாதுகை ராமபிரானிடத்திலேயே ராஜ்யத்தை ஒப்படைத்து விட்டது. அது ராமபிரானுடைய தோளிலே அந்த பாரத்தை வைத்து விட்டது என்று அந்த அர்த்தத்தை இந்த 235வது ஸ்லோகத்திலே தெரிவிக்கிறார். பாதாவனி பிரதிகதஸ்ய புரீமயோத்யாம் பௌலஸ்ய ஹந்துஹு அபிஷேக ஜலார்த்ரமூர்த்தேஹ அம்சேயதார்ஹம் அதிவாஸ்ய நிஜைர்யசோபிஹி கஸ்தூரிகேவ நிஹிதா வசுதா த்வயைவா. ஹே பாதாவனி, என்னால் திருவடிகளை ரட்சிப்பவளே என்று அந்த பாதுகா என்கிறது ஸ்திரீலிங்கமாய் அது பெண்பார் சொல்லாய் இருக்கிறபடியினாலே ஹே பாதாவனி என்று ராமபிரானுடைய திருவடிகளை காப்பாற்றுகின்ற பாதுகா தேவியே என்று சொல்றார். பிரதிகதஸ்ய புரீம் அயோத்தியாம், மறுபடியும் அயோத்திக்கு திரும்பி வந்திருக்கிறான் ராமபிரான். அவன் யார்? பௌலஸ்யஹந்துஹு, பௌலஸ்யன், புலஸ்ய குலத்திலே பிறந்தவனான புலஸ்ய முனிவருடைய வம்சத்திலே பிறந்தவனான ராவணன் அவனை வதம் செய்திருக்கிறான். வதம் செய்தான் என்னால் அது ஒரு பெரிய நல்ல காரியம்தான். அது என்ன காரணம்? துஷ்டனாயிருந்தான், மேலே மேலே பாபங்களை செய்து கொண்டிருந்தான். ஆக அவனை பாபம் செய்யாமல் தடுக்கும் பொருட்டுத்தான் அவனை வதம் செய்தான் என்று ஆச்சாரியர்கள் எடுத்து காட்டுவார்கள். அப்படிப்பட்ட பௌலஸ்யஹந்துஹு, அது மட்டுமில்லை, அபிஷேக ஜலார்த்ரமூர்த்தே, அபிஷேக ஜலம் ராமபிரானுடைய திருமேனியிலே அந்த அபியசிஞ்சத்து நரவியாகிரம் சலிலேன சுகந்தினா என்று சுகந்தினா சலிலேனா என்ன மிகவும் நல்ல வாசனையுள்ள தீர்த்தத்தாலே அந்த நரவியாகிரம், அதாவது மனித புலி போலே இருக்கக்கூடியவனான ராமபிரான் அவனுக்கு அபிஷேகம் செய்தார்கள். பட்டாபிஷேகம் செய்கிற பொழுது அந்த நல்ல தீர்த்தங்களை எல்லாம் எடுத்து அவனுடைய திருமேனியிலே சேர்ப்பார்கள். அது சேர்க்கிறபடியினால ராமபிரானுடைய திருமேனி முழுக்க எப்படி இருக்கிறது என்னால்
அபிஷேக ஜலார்திரமூர்த்தேகே, ஆர்திரமூர்த்தி, நன்றாக ஈரமுள்ள திருமேனியாக ஆகிவிட்டது. இங்கே கூட ஒரு ரசத்தை அனுபவிக்கலாம். பௌலஸ்திய ஹந்துஹு என்று சொன்னார், ராவணனை வதம் செய்தவர்னு சொன்னார். அதே சமயத்தில் அவன் ஆர்திரமூர்த்தி என்று சொல்லுகிறார், ரொம்ப அதாவது ஈரமான திருமேனியை உடையவன் என்று. ஆஹா, ராவணனை வதம் செய்தபடியினாலே கோபத்தோடு இருந்தான் என்று நினைக்கக்கூடாது. ராமபிரான் ஆர்திரமூர்த்தி என்றால் என்ன? குளிர்ந்த திருமேனியை உடையவன். அப்படியும் ஒரு அர்த்தம் கொள்ளலாம். அபிஷேக ஜலத்தினால்தான் திருமேனி குளிர்ந்தது என்றாலும் கூட இயற்கையாகவே ராமபிரான் குளிர்ந்த திருமேனியை உடையவன் தான். பின்ன ராவணனை வதம் பண்ணினான் என்ன? அதுவும் அவனுக்கு நன்மை செய்வதற்காக பண்ணினபடியினாலே அவன் குளிர்ந்த திருமூர்த்தியை உடையவன் தான், அப்படிப்பட்ட மேனியை உடையவன் தான். அப்பொழுது இந்த பாதுகை என்ன பண்ணித்தான்? அம்சேயதார்கம் அதிவாஸ்ய நிஜைர் யசோபிஹி. இந்த வசுதா 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 என்னால் இந்த பூமியானது துவயைவ உன்னாலேயே அவனுடைய அம்சேனா அவனுடைய திருத்தோள்கள் அதுல யதார்கம் அதிவாஸ்யா எப்படி இருக்க வேண்டுமோ அப்படியே அந்த தோள்களிலே அந்த திருமேனி அதாவது அந்த ராஜ்யத்தை கொண்டு போய் வைத்து விட்டது, இந்த பூமியானது வைத்து விட்டது என்று சொல்றார். அது வைத்தது எப்படி இருந்தது என்னால் அதான் வசுதா நிகிதா, ராமபிரானுடைய அம்சே யதார்கம் வசுதா நிகிதா, திருத்தோள்களிலே அந்த ராஜ்யமானது மறுபடியும் வைக்கப்பட்டு விட்டது என்று சொன்னார். அது எப்படி இருந்ததுன்றத ஒரு உதாரணம் சொல்லுகிறார். கஸ்தூரிக்கேவ நிகிதா. கஸ்தூரி என்கிறது ஒரு வாசன திரவியம். இந்த வாசன திரவியத்தை தோள்களிலே பூசுவது உண்டு. நன்றாக வாசனையாக இருக்க வேண்டும் என்னால் சந்தனம் பூசிக்கொள்வது, குங்கும குழம்பு குங்குமப்பூ என்பதை பூசிக்கொள்வது, கஸ்தூரி என்கிறதை பூசிக்கொள்வது, இதெல்லாம் அந்த காலத்திலே உண்டு. தோளிலே கஸ்தூரியை தடவினால் எப்படி வாசனையா இருக்குமோ அதுபோல இந்த பூமி அதாவது பாதுகையாலே பரிபாலிக்கப்பட்ட பூமி என்கிறது நல்ல கீர்த்தியாகிற வாசனையோடு கூடியிருந்தது, நல்ல புகழாகிற வாசனையோடு கூடியிருந்தது. யசோபிஹி கஸ்தூரிகேவா, அந்த கீர்த்தியாகிற கஸ்தூரியாலே அந்த தோள்களானது பூசப்பட்டது போல அந்த தோள்களிலே கொண்டு போய் இந்த ராஜ்யத்தை வைத்தது என்று சொன்னார். இதுலெல்லாம் என்ன உட்பொருள் எப்படி சொல்லுகிறதுன்னு கேட்டா, சாதாரணமாக ஒருத்தர் தோளிலே கஸ்தூரியை தடவினால் அது அவருக்கு பாரமா இருக்காது, ரொம்ப ஆசையாத்தான் இருக்கும். நமக்கு கஸ்தூரி தடவினார்கள் என்று மகிழ்வதற்கு காரணமா இருக்கும். அதுபோல பெரிய ராஜ்யத்தை கொண்டு போய் ராமபிரானத்தில் வைத்தாலும் அது அவனுக்கு ஒரு பெரிய பாரம் அல்ல. ஒரு திருமேனியில கஸ்தூரி தடவினா போல அவனுக்கு இன்னும் சந்தோஷத்தை உண்டாக்குவதா இருந்ததா தவிர அது ஒன்றும் பெரிய ஒரு பாரம் இல்லை என்ற கருத்தையும் கூட நாம் இங்கே கொள்ளலாம். ராமபிரானுடைய தோளிலே என்ன பண்ணித்து இந்த பாதுகையானது பூமியை கொண்டு போய் வைத்தது. அது எப்படி இருந்ததுன்னா கஸ்தூரியை தோளிலே கொண்டு போய் தடவினார் போலே இருந்தது என்று அப்படி ஒரு அழகான உதாரணத்தை காட்டி விளக்கினார். அடுத்தபடியாக 236வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்திலே என்ன தெரிவிக்கிறார் என்னால் 14 ஆண்டுகள் இந்த ராமபிரானை அதாவது இந்த ராஜ்யத்தை மட்டும் தாங்கி இருந்ததாம் பாதுகை. இப்பொழுது அந்த பாதுகை என்ன பண்ணுகிறதுன்னு கேட்டா ராமனோடு சேர்த்து அந்த ராஜ்யத்தை தாங்குகிறது. அதாவது என்ன, ராமபிரான் ராஜ்யத்தை தாங்குகிறான், அந்த ராமபிரானையே பாதுகை தாங்குகிறது என்று பார்த்தால் அப்பொழுது முதல்ல 14 ஆண்டுகள் வெறும் ராஜ்யத்தை மட்டும் தாங்கித்து இப்பொழுது ராமபிரானோடு சேர்ந்திருக்கிற ராஜ்யத்தை இந்த பாதுகை இப்பொழுது தாங்குகிறது என்று ராம பட்டாபிஷேகத்திற்கு பிறகு இருக்கக்கூடிய விஷயத்தை இப்படி அழகாக விளக்குகிறார் வேதாந்த தேசிகன். யாசௌ சதுர்தசசமா பதி விப்ரயுக்தா விஸ்வம்பரா பகவதி விதிருதா பவத்யா விந்யஸ்யதாம் ரகுபதேர் புஜசைல ஸ்ருங்கே பூயோபிதேன சகிதாம் பவதி பபாரா. யா அசௌ இந்த பூமி அதாவது விஸ்வம்பரா, யா அசௌ விஸ்வம்பரானா எந்த ஒரு இந்த பூமியானவள் சதுர்தசசமாக பதி விப்ரயுக்தா 14 ஆண்டுகள் ராமபிரானை விட்டு பிரிந்திருந்தது. பதி விப்ரயுக்தா என்னாலுனா பதியான ராமபிரான் அவனை பிரிந்திருந்தது. விஸ்வம்பரா அது என்ன ஆயிற்று, அந்த 14 ஆண்டுகள்
பகவதி விதிருதா பவத்யா, விஸ்வம்பரா பகவதி பவத்யா விதிருதா, உன்னாலே தாங்கப்பட்டாள் அவள் என்று சொல்றார். உன்னாலே அப்படி தாங்கப்பட்டாள் அவள். இப்பொழுது என்ன ஆயிற்றுன்னா, விந்யஸ்யதாம் ரகுபதேர் புஜசைல சிருங்கே, அந்த ரகுபதியான ராகவன் அவனுடைய சிருங்கே, அவனுடைய தோளிலே, புஜசைல சிருங்கேன்றார், அவனுடைய தோளாகிற மலை, அந்த மலை கொடுமுடிகளிலே மறுபடியும் கொண்டு போய் அந்த ராஜ்யம் வைக்கப்பட்டு விட்டது. இப்பொழுது எப்படி இருக்கிறதுன்னு கேட்டா, பூயோ பிதேன சகிதாம் பவதி பபாரா, இப்பொழுது மறுபடியும் நீதான் தாங்குகிறாய். யாரை தாங்குகிறாய்? ராமபிரான், அதாவது பூமியை தாங்குகின்ற ராமபிரானை நீ தாங்குகிறாய். அப்போ என்னாச்ச, தேன சகிதம் பூயோபி தேன சகிதம் சகிதாம், மறுபடியும் அந்த ராமபிரானோடு சேர்ந்த பூமி அல்லது பூமியோடு சேர்ந்த ராமபிரான் அவனை பவதி பபாரா, நீ மறுபடியும் அன்றோ தாங்குகிறாய் என்று முதல்ல வெறும் ராஜ்யத்தை மட்டும் தாங்கித்து இப்பொழுது ராஜ்யத்தோடு சேர்த்து ராமபிரானையும் சேர்த்து தாங்குகிறது என்று அந்த அர்த்தத்தை மிக அழகாக தெரிவித்தார். அடுத்தபடியாக 237வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் என்ன விஷயம் சொல்லுகிறார் என்னால், இப்படி மறுபடியும் பரதாழ்வான் பாதுகையை கொண்டு போய் ராமபிரானிடத்தில் சமர்ப்பித்து ராஜ்யத்தை ஒப்படைத்தபடியினாலே அவனுக்கு மிகப்பெரிய புகழ் உண்டாயிற்று. ராமபக்தர்களுக்குள்ளே தலை சிறந்தவன் பரதாழ்வான் என்கிற பெயர் அவனுக்கு கிடைத்ததல்லவா என்கிறார் இந்த ஸ்லோகத்தில். நித்தீர்ண ஜுக்கதலதேர் அனகஸ்ய தேவி தத்சம் பிரயுக்த ரகுநாத பதான்வயேனா சத்யா சனந்தனமுகைரபி துர்நிரீக்ஷா சாம்ராஜ்ய சம்பத் அபாரா பரதஸ்ய ஜக்ஞே. அதாவது நிஸ்தீர்ண துக்க ஜலதேகே, துக்க ஜலதி, துக்கமாகிற பெரிய சமுத்திரம், அதை தாண்டி விட்டான். யாரு? பரதாழ்வான் என்று அவனை சொல்லலாமா? ஆஹா, என்ன ஆயிருது, இத்தனை நாளி பெரிய துக்கத்துல இருந்தான். ஆனால் இப்ப ராமபிரானுடைய திருவடிகளில் சேர்ந்த பிற்பாடு துக்கமான சமுத்திரத்தை அவர் தாண்டி விட்டார். இந்த பாதுகை சேர்ந்த உடனே நிஸ்தீர்ண துக்க ஜலதேகே, அது எப்பொழுதுன்னு கேட்டா, தொச்சம் பிரயுக்த ரகுநாத பதான்வயேனா, உனக்கு ஏற்பட்ட அந்த ரகுநாத பதன், அதோடு சம்பந்தம் ராமபிரானுடைய திருவடிகளோடு இந்த பாதுகை சேர்ந்து விட்டது. அப்பொழுது ராமபிரான் பாதுகையை சமர்ப்பித்துக் கொண்டு ராஜ்யத்தையும் எப்பொழுது அங்கீகரித்தானோ அந்த க்ஷணத்திலேயே பரதாழ்வானுக்கு ஒரு பெரிய பெருமை உண்டாயிற்று. என்ன பெருமை என்னால், சனந்தனமுக இரப்பி துர்நிரீக்ஷா, மிகச்சிறந்த பக்தர்கள் ஆர் என்று கேட்டால் பிரம்மபுத்திரர்களாய் ஸ்வேதத்வீபவாசிகளாய் இருக்கக்கூடிய சனந்தனாதிகள் என்று சொல்லுவார்கள். அதாவது சனகர், சனந்தனர், சனத்குமாரர், சனத் சுஜாதர் என்று 4 மகர்ஷிகளாம். பிரம்மாவனுடைய புத்திரர்கள். ஸ்வேதத்வீபம் என்று சொல்லக்கூடிய வெள்ளைத்தீவில் இருப்பவர்கள், எப்பொழுதும் பகவானையே நினைத்துக் கொண்டிருப்பவர்கள், மிகச்சிறந்த பகவத் பக்தர்கள் என்றெல்லாம் அவர்களுக்கு புராணங்களிலே பெருமை சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இப்பொழுது என்ன ஆகிவிட்டது, சனந்தனமுக இரப்பி துர்நிரீக்ஷா, அந்த சனந்தனர் முதலானவர்களாலே கூட அடைய முடியாததான, காண முடியாததான அந்த சாம்ராஜ்ய சம்பத்து, அபரா சாம்ராஜ்ய சம்பத்து, அபரான அர்த்தம் வேறொரு சாம்ராஜ்யம். என்ன சாம்ராஜ்யம்? எம்பெருமானுக்கு அடிமைப்பட்டவன் என்கிற அந்த சாம்ராஜ்யம். அவர் என்ன சொன்னார்? அரசமர்தான் அடிசூடும் அரசையல்லால் அரசாக வெண்ணேன் மற்ற அரசுதானே என்று சொன்னவராகையினாலே அப்படிப்பட்ட பெருமையை அது கொடுத்து விட. பரதஸ்ய ஜக்ஞே, பரதர் அடைந்தார், பரதருக்கு கிடைத்தது. எப்படிப்பட்ட பெருமை? அதாவது பகவானுடைய பக்தர்களுக்குள்ளே மிகச்சிறந்த பக்தர் இவர் என்ற ஒரு பெருமை பரதாழ்வானுக்கு கிடைத்தது என்று இந்த அர்த்தத்தை இந்த ஸ்லோகத்திலே தெரிவித்தார். தொடர்ந்து அனுபவிப்போம். ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதயே நிதயேர்த்தினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ஸ்ரீமத் சுந்தரஜாமாதிர் முனிமான் சவாசினி சர்வலோக நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். विना वेङ्कटेशम्
ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि। हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद। प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ।